ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான பாயசம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு மீடியம் சைஸ் கேரட் 2 எடுத்துக்கோங்க. இதை வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கேரட்ஸ் வந்து நான் செய்கிறது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்யணும். ஸோ நீங்கள் உங்கள் மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி கேரட்டை கூட குறைவு எடுத்துக்கோங்க. இது தோல் சீவி கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வருது ஒரு மெயினான ஐட்டம், ரொம்ப ஹெல்த்தியான சிறுதானியம், அதாவது மில்லட்ஸில் வந்து நான் வரகரிசி ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். வரகரிசி ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி, ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு சிறுதானியம். இப்போ இந்த மில்லட்ஸ் நல்லா ஊறட்டும், வரகரிசி நல்லா ஊறட்டும். இப்போ 2 கப் பால் எடுத்து கொஞ்சம் காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சி வச்சுக்கோங்க. 2 கப் பால் எடுத்து 1 கப் கேரட் வேக வச்சாச்சு. 1 கப் கேரட் எடுத்திருக்கேன். அடுத்து 1 கப் கேரட்டுக்கு 2.5 கப்பு பொடிச்ச வெல்லம் வந்து 2.5 கப் எடுத்துக்கோங்க அளவு. 2.5 கப்பு வெல்லம் எடுத்துகிட்டு 1 கப்பு தண்ணி விட்டு பாயில் பண்ணிவிடுங்க. ரெண்டரை கப்பு வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வேக வச்ச கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே 2-3 ஏலக்காய் போடும். உங்களோட ஏலக்காய் டேஸ்ட்டு பொறுத்து 2-3 ஏலக்காய் போட்டுட்டு அதை அரைச்சிடுங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அதை அரைச்ச உடனே அதை சின்ன ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் மிக்சியில் கொஞ்சம் லெஃப்ட் அவுட்ஸ் இருக்கும், அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை குலுக்கிட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான முந்திரி, திராட்சை, பாதாம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ முந்திரி இல்லாதனால பாதாமும் திராட்சையும் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த பாயில் பண்ண வெள்ளை தண்ணியை வந்து இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க, வடிகட்டிக்கோங்க. இப்போ வெள்ளை தண்ணி வடிகட்டிட்டு திரும்பியும் கொஞ்சமாக சூடுபடுத்திக்கோங்க. இப்போது நம்ம அந்த கேரட் அரைச்சி வச்சது ரெடியாக இருக்குது. அதேமாதிரி முந்திரி, திராட்சை ரெடியாக இருக்குது. பாலை வந்து நல்லா சூடு பண்ணிவிடுங்க. பாலும் சூடு பண்ணியாச்சு. அப்புறம் இந்த வரகரிசியை வந்து நல்லா 4-5 விசில் எடுத்துகிட்டு குக்கரில் 4-5 விசில் வேக வச்சுட்டு நல்லா குழச்சிடுங்க. எடுத்துகிட்டு நல்லா குழச்சி விடுங்க. உங்களுக்கு 4-5 விசில் இல்லை, மேலேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா குழச்சிடுங்க. நல்லா அரிசியை வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம இந்த பாயில் பண்ண வெள்ளைச்சலம் இருக்கு இல்லையா, வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வேக வச்ச வரகரிசியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கரண்டி வச்சு ஃபுல்லாக அந்த கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் அடுப்பில் வச்சுருங்க. ஹீட் பண்ணுறதுக்கு திரும்பியும் அடுப்பில் வச்சுருங்க. திரும்பி கேஸில் வச்ச உடனே ஸோ அந்த வரகரிசியும் அந்த வெள்ளை தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. 2 டேஸ்ட்டும் நல்லா ஜெல் ஆகிற வரையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நெய் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கிற இந்த பாதாமும் திராட்சையும் வச்சு நெய்யில் கொஞ்சம் தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். எப்பவும் பாயசத்துக்கு எப்பவும் தாளிக்கிற மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் அது. ஸோ இந்த திராட்சையும் பாதாமும் போட்டு நல்லா நெய்யில் தாளித்து அது பொரியிற வரையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தனியாக அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கேரட் விழுதை, வேக வச்ச அந்த கேரட் விழுதை வந்து இந்த கொதிச்சிட்ருக்கிற அந்த வரகரிசி சாதம் வெள்ளை தண்ணியில் வந்து விட்டுருங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அது மெயினாக நம்ம இதில் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம் தான். ஸோ சிறுதானியம் குழந்தைங்க சாப்பிடலைன்னா இந்த ஃபார்மில் கொடுத்துடலாம். இந்த மாதிரி பாயசம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ அவங்களுக்கும் அது ஹெல்த்தியான டிஷ் கொடுத்தா மாதிரியும் இருக்கும்.
முக்கியமாக சிறுதானியம் சேர்ந்தா மாதிரி இருக்கும், அவங்களுக்கு உடம்புல சேர்ந்தா மாதிரி இருக்கும். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாலை கொஞ்சம் ஆறினவுடனே அதில் விட்டுருங்க. விட்டுட்டு திரும்பியும் கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. ஒரு கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கிளறி விடுங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்ப வாட்டரியாக வேண்டான்னா கொஞ்சம் அந்த வெள்ளை தண்ணி வந்து கம்மிப்படுத்திக்கோங்க. இப்போ இதில் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நெய்யில் வதக்கி வச்ச பாதாமியும் திராட்சையும் அதில் விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம பாயசம் ரெடி. ஹெல்த்தியான மில்லட் கேரட் பாயசம் ரெடி. கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, கொஞ்சம் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான கீர்னு சொல்லலாம், ஹெல்த்தியான மில்லட் கேரட் கீர் ரெடி ஆகிடுது. இந்த ஹெல்த்தியான ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஹெல்த்தியான ஐட்டம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கிட்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுங்க. சிறுதானியம் சாப்பிடாத கிட்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்தால் கூட அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.